ஓகே, CA இன்டர்மீடியட் கேஸ் சினாரியோ புக்லெட்லேருந்து கேஸ் சினாரியோ 2 பார்த்துடலாமா? இது கம்ப்ளீட்டாக ஆடிட் எவிடன்ஸில் என்ன வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது அசர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா இந்த கேஸ் சினாரியோ அப்படியே கேக் ஆன் த வாக் தான், புரியுதா? ஓகே, கேக் வாக் தான், கேக் ஆன் த வாக்கில் வாக் இன் த பார்க் அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, கேஸ் சினாரியோ நம்பர் 2 படிச்சிடலாமா? Aditya and Co. LLP are the statutory auditors of Benuka Furniture Limited. இந்த இடத்துல பேனுக்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் கிளையண்ட்டு, புரியுதா? பேனுக்கான்றது கிளையண்ட்டு. ஆடிட்டர்ஸ் யார்? ஆதித்யா அண்ட் கோ தான் ஆடிட்டர்ஸ் ஆஃப் அ ஓகே, இந்த இடத்துல பேனுக்கா ஃபர்னிச்சர் லிமிடெட் கிளையண்ட்டு, ஆதித்யா வந்து ஆடிட்டர். A company engaged in manufacture of wide range of office furniture, okay, that suits various workspaces ranging from home officesல இருந்து to corporate environments வரைக்கும் அவங்க எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. The team is headed by CA ஆதித்யா. ஆதித்யான்றவர் தான் இங்கே engagement partner, being the engagement partner, who is further assisted by 2 article assistants, ரோஹித், மோஹித், 2 பேர் இருக்காங்க, ரோஹித் அண்ட் முதுத். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் த ஆடிட் ஒர்க் ஆஃப் த கம்பெனி சிஏ ஆதித்யா ப்ரீஃப் பண்ணுறாரு. தி ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்கிறாரு, கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு அபவுட் த கிளையண்ட்டோட பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா வேரியஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை பற்றியும் டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுன்றதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது வைல் சச் டிஸ்கஷன்ஸ் வேர் கோயிங் ஆன், முதித் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஷோட் நோ இன்க்ளினேஷன் அட் ஆல் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? SA 315 படி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROM படிச்சிருக்கோமா? ஆனால் இந்த முதித் என்ன சொல்கிறான்? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் தேவையே இல்லைங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஹி வாஸ் ஆஃப் த வியூ தட் அ மெம்பர் ஆஃப் த ஆடிட் டீம், ஓகே, ஹீ நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அவனுக்கு தெரிஞ்சால் போதும், அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சீன் போடுறான். இது கரெக்டாக தப்பான்னு கண்டிப்பாக MCQல கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? இது ஒரு தப்பு, இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட் அப்படி சொல்லணும், சரியா? நெக்ஸ்ட் ஒன், ரோஹித் என்ன பண்ணுறாரு பாருங்க. ரோஹித் கிட்ட என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்ன ஆதித்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டு வெரிஃபை, இங்கே பாரு போய் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதாவது சன்ட்ரி டேட்டாஸ் வந்து 20 கோடி ரூபாய்க்கு இருந்துச்சு பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சா. இதை போய் செக் பண்ண சொன்னாங்களாம். ரோஹித் என்ன பண்ணியிருக்கான்? ரோஹித் ஆஸ் த கன்சர்ன்ட் அஃபிஷியல் ஆஃப் த கம்பெனி கிட்ட அவனுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே கொடுங்க, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் என்னென்ன இருக்குது கொடுங்க, அந்த டேட்டாஸோட லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கான். வாங்கினதோட நிறுத்திட்டாமல் ரோஹித் என்ன பண்ணியிருக்கானா எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனுக்கு அமைச்சிருக்கான். என்ன அமைச்சிருக்கானா, எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கானா டெட்டார்ஸ் கிட்ட அந்த எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அமைச்சிட்டு பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி யாருதெல்லாம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனுக்கு அமைச்சிருக்கான். அனுப்பிட்டு என்ன சொல்லியிருக்கானா ஹி ஃபர்தர் டிசைடட் டு ரிக்வெஸ்ட் த தேர்ட் பார்ட்டி இன் த ரிக்வெஸ்ட் லெட்டர்ஸ் டு ரிப்ளை பாசிட்டிவ்லி வெதர் அவங்க ரோஹித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன்ல, தட் இஸ் உங்களோட பேர் வந்து இந்த பேனுக்கா ஃபர்னிச்சரோட புக்ஸில் இருக்குது, உங்கள் பேருக்கு நேராக அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் நிஜமாக 30 லட்சம் கொடுக்கணுமா இல்லை அதிகமாக கம்மியா? நீங்கள் எக்ஸாக்டாக 30 lakhsனாலும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இங்கே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது லிசன் ஹியர், aging of trade receivables receive பண்ணிட்டு ரோஹித் decided to send the confirmation request to debtors having a balance of so and so 5 lakh மேலே இருக்கிறது. He further decided to request the third party in the request letters to reply positively. கண்டிப்பாக எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். பாசிட்டிவ் ரிப்ளைனா என்ன அர்த்தம்னா நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு தயவு செஞ்சு எந்த பதிலாக இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லுங்கள், சொல்லாமல் இருக்காதீங்க, உங்கள் மௌனம் சம்மதம் அல்ல, மௌனம் சம்மதம் அல்ல, நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ பாசிட்டிவ் ரிப்ளை டு மீ பாசிட்டிவ்லி வெதர் த பேலன்ஸ் இன் த புக் டாலிஸ் வித் த பேலன்ஸ் மென்ஷன்ட் இன் த ரிக்வெஸ்ட் ஆர் நாட். உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் எங்களை பேனுக்கா ஃபர்னிச்சர் என்னென்னு போட்டு வச்சுருப்பீங்க, கிரெடிட்டாக தானே போட்டு வச்சுருப்பீங்க. பேனுக்கா ஃபர்னிச்சர் உங்களோட பேர் என்னென்னு போட்டு வச்சுருக்காங்க, டெட்டார்னு போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லேயும் ஒரே நம்பர் இருக்கணும், கரெக்டாக? அதுக்காக தான் நாங்கள் செக் பண்ணுறோம். ஒரே மாதிரி இருந்தாலும் ரிப்ளை பண்ணுங்கள், இல்லைனாலும் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன ரிக்வெஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பாசிட்டிவ் ரிக்வெஸ்ட் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பாசிட்டிவ் ரிப்ளை கேட்கறதுனால அது பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் இல்லை. பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்னா என்னென்னா, நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், எங்களுதில் 30 லட்சம் கொடுத்துருக்காங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸு 30 lakhs கொடுத்துருக்காங்க, இதான் உண்மையா இல்லை 35 lakhsா இல்லை 25 lakhsா நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 30 lakhsனாலும் சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் அர்த்தம்.
30 lakhs தான் நீங்கள் சொல்ல வேண்டாம், அதில் எதாவது சேஞ்ச் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்னு பேர். அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னா ஆல்சோ while வெரிஃபைங் த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸை ரோஹித் வந்து செக் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோஹித் வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்காரு. எப்படி எடுத்திருக்காருன்னா, ஒரு ஸ்ட்ரக்சராக எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ணல, பட் அவுட் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் சாம்பிளில் ஒரு ஆளாக வரத்துக்கு ஈக்குவலாக நிறைய he gave equal chances for all the transactions to be selected. அந்த சாம்பிளில் வரதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி அவன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கான். பட் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டாவோ இல்லை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடோ அதெல்லாம் அப்ளை பண்ணல. பட் அவன் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பார்ஷியாலிட்டியோட, அப்புறம் வந்து பயஸ்டாக அந்த மாதிரிலாம் பண்ணல. அன்பயஸ்டாக ப்ராப்பராக தான் அவன் பண்ணியிருக்கான். பட் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அவன் பண்ணல. அப்போனா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஹாஃபஸார்ட்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால இந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுலேருந்து இவங்களை செலக்ட் பண்ணி கேட்டாலே ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம்னு அவனுக்கு தெரியும். அதை வச்சு அவன் வந்து சாம்பிளை செலக்ட் பண்ணியிருக்கான். ஸோ தெர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் ஆர் ப்ராப்பர் பிளாக் சாம்பிளிங், டெஸ்ட் சாம்பிளிங், அந்த சாம்பிளிங் இந்த சாம்பிளிங்லாம் எதுவும் இல்லை. சும்மா கோ வித் ஃப்ளோ மாதிரி போயிருக்கான் வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஹாஃபஸார்ட் சாம்பிளிங்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டினை படிக்கும் போது என்ன மாதிரி ஆன்சர் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதே மாதிரி thus he made sure that all the individual balances consisting of total of loans and advances வந்து had a chance of selection. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஃபஸார்டுக்கு இதெல்லாம் வந்து டெஃபினேஷனில் வரும், அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தது ஃபிக்ஸ்ட் அசெட் செக்கிங்க்கு வந்துட்டாங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் செக்கிங் வரும்போது முதித் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹி இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டைட்டில் டீட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறான். டைட்டில் டீட்ஸை வாங்கி பார்த்தா எந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? அந்த லேண்ட் அந்த இடத்துல இருக்கா இல்லையா நான் தெரிய போகுது? அந்த லேண்ட் அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணால் தான் தெரியும். அவங்க எதை செக் பண்ணுறாங்கன்னா வெறும் டாக்குமெண்ட்ஸை வாங்கி டைட்டில் டீடை வாங்கி செக் பண்ணுறான் முதித். இதில் முதித்க்கு எந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, ஆமாம் இந்த லேண்டு இவங்க பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல அசர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்கள், he asked for the title deeds with respect of the building owned by the company and so on. So அது வாங்கியாச்சு. அடுத்தது while asking for such documents from the client company, இந்த முதித் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணியாவது அதை வாங்கிடலாம், நம்ம எம்ப்ளாயிஸை ஃபோர்ஸ் பண்ணி கூட நம்மளால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது தப்பு. யூ கான்ட் ஃபோர்ஸ் யுவர் கிளைண்ட் டு கிவ் யூ தி டாக்குமெண்ட்ஸ். யூ கேன் ஆஸ்க் தெம். அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கி ரிப்போர்ட் கொடுக்கலாம். அவங்க கொடுக்கலன்னா அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யூ கேன் வாக் அவுட். யூ கேன் ரெஸ்பாண்ட் லைக் disclaimer of opinion கொடுத்து நீங்கள் வெளியில் போயிடலாம். யூ ஹேவ் நோ ரைட் டு கோ அண்ட் ஃபோர்ஸ் த எம்ப்ளாயி டு கிவ் இட் டு யூ. பிகாஸ் நமக்கு லீகலாவோ இல்லை அத்தாரிட்டேட்டிவாவோ நமக்கு எந்த பவருமே கொடுக்கல யாருமே. நம்ம போகிறோம், நம்ம ஆஃபர் பண்ணுறோம் நம்ம சர்வீசஸை, அவங்க வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாங்கன்னா பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம். இல்லைனா வி டோன்ட் ஹேவ் எனி அப்படியே நம்ம ஒன்றும் சிஐடி அத்தாரிட்டி கிடையாது அவங்க கழுத்தை பிடிச்சி உழுக்கிறதுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்வென்ட்ரியை வந்து செக் பண்ணும்போது முதித் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கரெக்டாக 31 மார்ச் வரைக்கும் நடந்தது மட்டும் தானே அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வந்திருக்கு. இல்லை ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நடந்த சில டிரான்சாக்ஷன்ஸும் இந்த 31 மார்ச்க்குள்ளே கலந்துருச்சா? நல்ல வேலை மிக்ஸ் ஆகாமல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக he is conducting certain audit procedures to see that okay ஏப்ரல் மந்த்தினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ஃபைண்டிங் இட்ஸ் பிளேஸ் இன் தி 31 மார்ச்சோட எண்டோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அப்படின்னு பார்க்குறான். இந்த ப்ரொசீஜருக்கு பேரே என்ன? ஜென்ரலாகவே இட் இஸ் கால்ட் அஸ் கட் ஆஃப் ப்ரொசீஜர். கரெக்டாக? இந்த கொஷினை படிக்கும் போதே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கான்செப்டோட ரிலேட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லாம் ஜுஜுபி மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துக்கலாமா? கொஷின் நம்பர் 1, whether the view of Mudit regarding obtaining the understanding of the client ஓட பிஸ்னஸை பற்றி அபிப்பிராயம் முதித்தோடது கரெக்டானு கேட்டால் அஃப்கோர்ஸ் தப்பு, கண்டிப்பாக தப்பு. ஏன்னா the view of Mudit is not correct because while conducting the audit, the understanding of the business and the business environment is very important because it is very crucial for us to conduct the audit. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு, பார்சலி கரெக்ட் இதுவும் தப்பு. இங்கே நாட் கரெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நாட் கரெக்ட் கொடுத்த ரீசன் தப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வியூ ஆஃப் முதித் வந்து இஸ் நாட் கரெக்டு, ஏன்னா கிளைண்ட்டோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது தப்பு. Okay, next one. Second question போயிடலாமா? Which type of confirmation request Rohit decided to send to the debtors for verification of balances, positive or negative? அப்படி கேட்டால் positive confirmation. Exception letter இதெல்லாம் சும்மா irrelevant, தேவையே கிடையாது. அடுத்தது, which sample selection methods has been opted by Rohit while verifying for the loans and advances given by the company? Haphazard. Okay. அது ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, சாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் எங்களுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர் ஏரியாவாக இருக்குது, அதை பற்றி நான் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, ஹாஃபஸார்ட் சாம்பிளிங். நெக்ஸ்ட் ஒன், while verifying the inventory of the client, which assertion has been verified by Mudit? கட் ஆஃப் மேலே தான் இப்போ சொல்லிட்டோம்ல, கட் ஆஃப் தானே. ஏன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கிறது தட் இஸ் மார்ச்சோட எண்டில் வந்துடக்கூடாதுன்றதுனால he is doing that
ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ கட் ஆஃப் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். வேல்யூ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு தான் பார்க்கணும். ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் பார்க்கணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட டிஸ்க்ளோஷர் அதில் இருக்க ப்ரெசன்டேஷன் வந்து ஷெட்யூல் 3 படி இருக்கான்னு பார்க்கணும். அவர் அதெல்லாம் பார்க்கல. ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வேணும்னா அவர் என்ன எடுத்து பார்க்கணும், இந்த இடத்துல இன்வென்ட்ரி எங்கேருந்து வாங்கினாங்கன்னு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ இங்கே கட் ஆஃப் அசர்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், with respect to fixed assets, which assertion does Mudit want to check? கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்து பார்த்தார் அவர். அதுவும் இல்லாமல் டைட்டில் டீட்ஸ் எடுத்து பார்த்தார். அதனால அங்கே அவர் செக் பண்ணது என்னன்னு கேட்டால் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் அஸ் அன் அசர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மொக்க கொஷின் 5மே. ஏன்னா உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டடியை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வருதுன்னு. ஸோ அந்த 5 விஷயம் நீங்கள் அங்கே என்ன நோட் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இங்கே கொஷனாக கேட்டிருக்காங்களே தவிர இல்லை ட்விஸ்ட் டேர்ன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஜென்யூனான ஒரு கேஸ் ஸ்டடி ப்ளஸ் 5 questions. There is no twist at all here. I would rate this as a very 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 basic level of question for CA intermediate. Okay, thank you so much. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கேஸ் ஸ்டடிஸுமே டெய்லி ஒவ்வொரு கேஸ் ஸ்டடி அப்லோட் பண்ண போகிறேன். என் கூட ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ஸ்டடி 10 to 15 minutes உட்காந்திங்கன்னா முடிச்சிடலாம். மெயின் எக்ஸாமில் MCQவில் 30 marks வாங்குகிறோம். அதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.